அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணுறது எப்படி ஓரிரு நிமிடங்களில் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஆன்லைனில் நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேலே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கு. அதை கொடுத்தவனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த க்ரீன் கலரில் உள்ள எனாமரேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இதுக்கு அடுத்த பேஜ் வந்து லாக்இன் பண்ணுற மாதிரி பேஜ் வரும். அந்த பேஜ் வந்து இப்போ பார்ப்போம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த எபிக் நம்பர் இருக்கும். அந்த எபிக் நம்பர் தான் நமக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கான இது. மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியில் ஆல்ரெடி இணைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நம்பரை கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி நம்ம கேட்கும். அதை நம்ம கேட்டு செல்ஃபோனுக்கு வரக்கூடிய அந்த நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய அந்த பேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஜில் வந்து செலக்ட் ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு எபிக் நம்பர் மீண்டும் நம்ம அந்த நம்பரை கொடுக்குறோம். இப்போ சர்ச் பண்ணும் பொழுது நமக்கு கீழே வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்திருக்கும். ஏற்கனவே அந்த ஓட்டர் ஐடியில் உள்ள தகவல் எல்லாமே அதில் இணைக்கப்பட்டிருக்கும். அது சரியானு பார்த்துக்கிட்டு நம்ம எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ்னுடைய முழு தகவலையும் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவங்க 2002, 2005 இந்த காலத்தில் அவங்க தகவல் வந்து எபிக் நம்பர் என்ன, அவங்களுடைய எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். யாருடைய இது பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதார் ஓடிபி வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஆதார் ஓடிபியை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறோம். எல்லாமே இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 MBயில் வந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சப்மிஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த தகவலை வந்து முழுமையாக சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டு நமக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி, ஆதார் நம்பர் எல்லாத்துலேயும் வந்து செல்ஃபோன் கரெக்டாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.